to check my weight. ஹலோ காய்ஸ், இன்றைக்கி ஒன்லாம் கிடையாது, ஒரு 10 டேஸில் மெயின்டெனன்ஸ் கேலரி சாப்பிட்லான் இருக்கேன். அதாவது 3000 கிலோ கேலரி சாப்பிட்டுட்டு ஒரு 10 டேஸ் வந்து ஸ்ட்ரென்த்தை வந்து கொஞ்சம் ரீகெயின் பண்ணலாம், ஒர்க் அவுட் மோட்டிவேஷன்லாம் கொண்டு வரலாம். ஜிம் போகிறத 1 மந்த் ஆயிடுச்சு கேப்பு. வழக்கம் போல் 10 டேஸ்க்கு அப்புறம் கட் ஸ்டார்ட் ஆகும். மெயின்டெனன்ஸ் கேலரி சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த கட்டு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இந்த 10 டேஸ் கோல்லாம் எதுவும் கிடையாது. 3000 கிலோ கேலரி. இப்போ வெயிட் வந்து 87 kg. போஸ்ட்டு சிக்கன் பாக்ஸ் வந்துட்டு. ஸோ அதனால் 1 மந்த் ஆயிடுச்சு, ஒர்க் அவுட்டே பண்ணல. ஸோ லாஸ்ட்டு கட்டு சூப்பராக போச்சு. 93 கிட்ட ஆரம்பித்தேன், கிட்டத்தட்ட 83.4 வரையும் போனேன். கிட்டத்தட்ட 10 kgs ஒரு 72 டேஸ்லேயே இது நடந்துருச்சு. 72-80 டேஸில் நடந்துருச்சு. இன்னும் 10 டேஸ் இருந்துச்சு, 82 வந்திருப்பேன், 81.9 கிட்ட வந்திருப்பேன். ஸோ அது வர முடியல, பிரச்சனை இல்லை. சிக்கன் பாக்ஸ் வந்தனால இப்போ ரொம்ப ஃபட்டிக் ஆகிடுச்சு, வீக் ஆகிட்டேன். அதனால தான் இந்த 10 டேஸ் மெயின்டெனன்ஸ் கேலரி. ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்ன மாதிரி ஒரு மோட்டிவேஷன் வரணும். இதுதான் ஃபஸ்ட்டு கோல், வரும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறேன். 1 மந்த் வந்து சிக்கன் பாக்ஸ்னால இப்போது பிரேக் ஆகிடுச்சு. சிக்கன் பாக்ஸ்க்கு அப்புறம் 1 மந்த் ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் வந்து 10 டேஸ் மெயின்டெனன்ஸ் கேலரி, அதுக்கப்புறம் கிராஜுவலாக கட் ஸ்டார்ட் ஆகும். இப்போ வந்து இந்த மெயின்டெனன்ஸ் கேலரி எதுக்குன்னா, நான் வந்து சிக்கன் பாக்ஸ்க்கு அப்புறம் வந்து ரொம்ப நாள் ஒர்க் அவுட் பண்ணல, டயட்டும் ரொம்ப புவர் தான், ப்ரோட்டீன்லாம் எடுத்துக்கல. ஸோ எனக்கு வந்து ஸ்ட்ரென்த் லாஸ் ஆகிடுச்சு அண்டு ரொம்ப ஃபட்டிக்னஸ். சிக்கன் பாக்ஸ் மெயினாக என்னத்தை அஃபெக்ட் பண்ணோம்னா ஸ்கின்ல வரும் ரேஷஸ்ஸு, அப்புறம் வந்து மசில் லாஸ், கொலேஜன்லாம் தான் இம்பாக்ட் இருக்கும் அதிகமாக. ஸோ முதல்ல வந்து ரெக்கவரி ஃபேஸ் எதுக்குன்னா, மெயின்டெனன்ஸ் கேலரிலேயே நம்ம வந்து மசில் ஓரளவு பில்ட் ஆகிடும். ஒரு 10 நாளில் பில்டு எல்லாமே ஆகலைனாலும் முடிஞ்ச வரையும் ஒரு 70% ஸ்ட்ரென்த் ஆச்சும் வரும்னு நினைக்கிறேன் ஒரு 10 டேஸில். ஸோ அதுக்கு தான் இந்த மெயின்டெனன்ஸ் கேலரி. அதுக்கப்புறம் இந்த மெயின்டெனன்ஸ் கேலரி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன, அந்த 10 டேஸ்ல எப்படி நம்ம உடம்பு ரெஸ்பாண்ட் பண்ணுதுங்கிறத பொறுத்து தான் கட் வந்து எவ்வளோ இன்டென்ஸாக இருக்குங்கிறத ஒரு பார்க்கலாம். நான் வந்து பிளான் பண்ணியிருக்கிறது என்னன்னா 750 grams பெர் வீக், அதாவது 0.75 kg. இப்போ வந்து 87 kgல இருக்கேன் இன்னைக்கு ஸ்டார்டிங்கில். ஸோ இந்த 10 டேஸ் மெயின்டெனன்ஸ் கேலரி 3000 கிலோ கேலரி சாப்பிடுவேன், 200 கார்டியோ பண்ணுவேன். ஸோ ஈக்குவலாக எப்படியும் பார்த்தா 2800 கேலரி எனக்கு வந்து கிடைக்கும். பார்க்கலாம். நான் இன்னைக்கு வந்து புஷ் புல் லெக் முன்னாடி மாதிரி ஒர்க் அவுட்டும் வந்து எடுத்தோடனே இன்டென்ஸாக இருக்காது. இப்போ நீங்களே ரொம்ப நாள் கழிச்சு ட்ரைனிங்க்கு கேப் விட்டு ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒரு கம்மி செட்டே போதும். நான் வந்து செஸ்ட் இன்னைக்கு ஒரு 6 to 7 செட்ஸ் தான் போடுவேன், ஒரு 2 ஒர்க் அவுட் தான் இருக்கும். லாஸ்ட் வீக் வந்து இன்க்ளைன் ஸ்மித் மிஷின் ப்ரெஸ் போட்டேன். இந்த வாட்டி ஃபிளாட் செஸ்ட் ப்ரெஸ்ஸும் ஆர் கேபிள் கிராஸ் ஓவரும் போடுவேன். 3 செட்ஸ் ஆர் 2-4 செட்ஸ். ஸோ 6 முடிஞ்சிடும். அப்புறம் கடைசியாக ஒரு பெட் ஃப்ளைஸ் ஒரு செட்டு. அதுக்கப்புறம் ட்ரைசெப்ஸ் வந்து ஒரு 6 செட் போடுவேன்னு நினைக்கிறேன். 6 செட் ஓகே. வீக்லி வந்து 12 செட்ஸ் மேக்ஸிமம் ஃபார் மசில். ஸோ ட்ரைசெப்ஸ் வந்து ஒரு 6 to 7 செட்ஸ் போடுவேன். ட்ரைசெப்ஸ் கொஞ்சம் வீக்காக இருக்கனால கொஞ்சம் நிறையவே போடுவேன். செஸ்ட்டு கொஞ்சம் வீக் தான், பட் ஆனால் ஒரு இந்த 10 நாளைக்கு கொஞ்சம் ரெக்கவரி நிறையா விடணுங்கிறதுக்காக அப்படி விடுறேன். அண்ட் லேட்ரல் டேட்டாய்டு வந்து ஒரு 3 செட்டுமே ஃபெயிலியர், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை பெருசாக. ஸோ ஒர்க் அவுட் பண்ணுவோம். தேர்டு செட் 2 செட்ஸ் முடிஞ்சிருக்கு செஸ்ல. தேர்டு செட் 22.5 kg. ஸோ ஃபெயிலியர். ஃபோர்டீன் மூவே பண்ண முடியல. ஸோ இன்னும் 3 செட்ஸ் ஆஃப் கேபிள் கிராஸ் ஓவர் போட்டு அப்புறம் ஒரு டிப்ஸ் செட் போட்டு முடிச்சுக்கலாம் ஜஸ்ட்.
workout. Each 3 sets. Total 6 sets. Third set of lateral raise. 7.5 kg. Drop set 5 kg.